இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க, ஏமாறுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சாரார் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏமாறுறவங்கள்ல ஆரம்பிச்சு, பெரிய பெரிய கொள்ளையடிக்கிறது, ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஏமாத்துறவங்களும் இருக்கதான் செய்றாங்க. இந்த உலகத்திலே வந்து ஆக சிறந்த ஏமாத்துக்காரர்கள், அதாவது இந்த மோசடி வேலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா பண்ணவங்கள பத்தி பேசுற ஒரு தமிழ் புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துடைய தலைப்பு வந்து "எமக்கதக எத்தர்கள்" அப்படிங்கிறத ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. குமுதம் ரிப்போர்ட்டர்ல வந்து "இவன் வேற மாதிரி" அப்படிங்கிற தலைப்புல இந்த புத்தகம் வந்து ஒரு தொடர்கதையா வந்திருந்திருக்கு. என்னென்ன ஸ்கேம் பத்திலாம் பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா, ஈஃபில் டவர வித்த ஸ்கேம் பத்தி, மோனாலிசா ஓவியத்த திருடி வித்த ஸ்கேம பத்தி, ஏலியன் ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து நாங்க போஸ்ட்மார்ட்டம் அதாவது பிரேத பரிசோதனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுல ஸ்கேம் பண்ணவங்கள பத்தி, கிணத்துக்காரன் கதை மாதிரி ஒரு கிணத்துக்குள்ள ஒரு 10 அடி உயர ராட்சச மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கேம பத்தி பேச போறோம். நம்ம இந்தியால பெரிய ஸ்கேம்ஸ்ல ஒண்ணுன்னா சோனி லைவ்ல வந்து ஸ்கேம் 1992 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் உண்டு. ஹர்ஷத் மெஹ்தா அவர்களுடைய வாழ்க்கைய பத்தி பேசுற ஒரு சீரிஸ். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் எப்படி இந்த ஸ்கேம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பேங்க் ரிசீட்ல தான் அதுல ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. லைட்டா அந்த துல்கர் சல்மான் சார் அவர்களுடைய லக்கி பாஸ்கர் படத்துல கூட ஹர்ஷத் மெஹ்தா அவர்களுடைய ரெஃபரன்ஸ், ஹர்ஷத் பாய் வந்திருக்காரு பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம இந்த புத்தகத்துல முதல்ல பார்க்க போற கதை வந்து ஈஃபில் டவர் ஸ்கேம் தான். அதாவது சும்மா நான் ரோட்ல தாங்க நின்னுட்டு இருப்பேன். ஆனாலும் கூட பணக்காரங்க எல்லாம் என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. இப்படி சொன்னவர் யாருன்னா, இந்த ஸ்கேம பண்ண விக்டர் லுஸ்டிக் அப்படிங்கிறவர். 1925ல பாரிஸ் நகரத்துல வந்து பழைய இரும்பு பொருட்கள் எல்லாம் வந்து சேகரிச்சு அதை விற்பனை பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு ஆண்ட்ரே பாய்சன் அப்படிங்கிறவரு. அவரு தான் இந்த கதையில ஏமாற்றப்பட்டவரு. ஆண்ட்ரே பாய்சன் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு அரசு முத்திரை பதித்த ஒரு கடிதம் வருது. இந்த மாதிரிங்க நாங்க வந்து ஈஃபில் டவரை விற்க போறோம். சோ நீங்க வந்து இந்த ஈஃபில் டவரை வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்க பார்ட் பார்ட்டா கழட்டி விப்பீங்களோ வப்பீங்களோ என்னமோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. கவர்மெண்ட் சீலோட இருக்கு. சரி ரைட் ஓகே. ஒரு ஹோட்டல்ல வந்து சந்திக்க சொல்லியிருப்பாங்க. இவரும் வந்து சரி அங்க போவாரு. சரி நம்ம யோசிக்கலாம். ஈஃபில் டவரை எப்படிம்மா அப்படி விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான காரணம் என்னன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா வந்து ஈஃபில் டவரை வச்சு மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலையா இருந்திருக்கு. அந்த காலத்துல வெளிவந்த பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே வந்து பாருங்க ஈஃபில் டவர் மெயின்டெனன்ஸ்க்கு இவ்வளவு செலவாகுது. நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த ஈஃபில் டவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி காரசாரமான விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருந்த ஒரு சமயம் தான் அது. இந்த லெட்டர் வந்து நம்ம ஆண்ட்ரே பாய்சன் அவர்கள் மாதிரி இன்னொரு 5 பேருக்கும் போயிருக்கு. ஆண்ட்ரே பாய்சன் அவர்கள் ஹோட்டல்ல போய் நம்ம விக்டர் அவர்களை சந்திக்கிறாரு. அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரிங்க நான் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம்னா உங்களுக்கு இவ்வளோலாம் எடுத்து செய்ய மாட்டேன். ஆனா உங்களுக்காக எனக்கு செய்யணும்னு தோணுதுங்க. நீங்க வந்து இதை வாங்கிக்கோங்க. அதுல ஒரு 30% பணத்தை எனக்கு கமிஷனா கொடுத்துருங்க. நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே வந்து நம்ம ஆண்ட்ரேக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் இந்த பணத்தை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எடுத்துடலாம். ஸோ 30% லஞ்சம் அப்படிங்கிறது பெரிய பணம்னாலும் ஒரு முதலீடு மாதிரி தான் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுபயோக சுபதினத்துல பணத்தை கொடுத்திருந்திருக்காரு. அடுத்த நாள் வந்து தன்னுடைய ஆளுங்களை கூட்டிட்டு போய் ஈஃபில் டவரை பார்ட் பார்ட்டா கழட்டுற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. 10 நிமிஷம் போயிருக்கோம். போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. என்னப்பா பண்றீங்க? நான் வந்து ஈஃபில் டவர் கட்டிட்டு இருக்கோம். இப்ப நான் தான் ஈஃபில் டவர் ஓனர். போலீஸ்காரர் சொல்லியிருக்கேன். மென்டலா? காலங்காத்தால குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? சாட்ல இறங்கி ஓடி போயிரு. சமகாண்டுல இருக்கேன் அப்படின்ட்டு. இவர் வந்து என்னது இல்ல ஈஃபில் டவர் விக்கலையா அப்படி இப்படின்னு. ஈஃபில் டவர் எப்படி கவர்மெண்ட் விக்கும்? யாரோ என்னால ஏமாத்திட்டு போயிருக்காங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டோன்னே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமா இருந்திருக்கு வெளியே சொல்றதுக்கு. ஐயோ எப்படி இந்த மாதிரி நம்ம ஏமாந்து நிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லாம போயிட்டாரு. இதுக்கப்புறமும் நம்ம விக்டர் அவர்கிட்ட பல பேர் ஏமாந்துருக்காங்க. ஆனா வந்து அதுல ஒருத்தர் தான் தைரியமா முன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்திருக்காரு. இன்னும் ஏமாத்து வேலை மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து இவருக்கு ஒரு தைரியம் வந்து நானும் வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி இப்படிதாங்க ஏமாத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து அவரை புடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா விக்டர் அவர்கள் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டாரு. நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணுவாரு அவரு. அவருடைய ஆடம்பர வாழ்க்கை பணம் சீக்கிரம் தீர்ந்து போயிருது. சோ ஒரு கட்டத்துல அவர் மாட்டிட்டாரு. திருப்பி தப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கதை. அது வந்து ஒரு தொடர்கதையா வந்து போயிட்டு இருந்தது. இதுதான் வந்து முதல் ஈஃபில் டவர் ஸ்கேம். இதுல நான் சொல்ற எல்லா ஸ்கேம்ஸையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த காலகட்டத்துக்கு அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் எவ்வளவு ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிட்டதுனால வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் வேணும், உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட இதை கூட கேட்டுட்டே தான் இருக்காங்க. பட் என்னதான் தெளிவா இருந்தாலுமே படிச்சவங்களே வந்து ஒரு ஏமாறுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்துல இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து மோனாலிசா ஓவியத்தை வச்சு பண்ண ஒரு ஸ்கேம். 1912 ஆகஸ்ட் 2ஆம் தேதி
பாரிஸ்ல இருக்கிற லூவர் மியூசியத்துல தான் மோனாலிசா ஓவியம் இருந்திருக்கு. 5 வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த மியூசியத்துல மோனாலிசா ஓவியத்த வச்சிருந்திருக்காங்க. வச்ச நாள்ல இருந்து பயங்கர அதிர்ஷ்டம், காசு கொழிச்சிருக்காங்க. மோனாலிசா ஓவியம் திருடப்பட்டது எப்போ தெரியுது அப்படின்னா, அன்னைக்கு காலையில 10 மணிக்கு தொறந்து பாக்குறாங்க. மியூசியத்த தொறந்து அந்த இயக்குனர் வந்து உள்ள போய் பாக்குறப்ப மோனாலிசா ஓவியம் இருந்த இடத்துல வெறும் ஃப்ரேம் தான் இருக்கு. இந்த மோனாலிசா ஓவியத்த காணோமா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல எல்லா காய்ச்சலாம் கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மோனாலிசா ஓவியத்த காணோங்க அப்படின்ட்டு. ஏன்னா சத்தமா கூட சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்ல அது. எவ்வளவு ஒரு டாப் சீக்ரெட் அது. அது போய் காணாம போச்சு அப்படின்னா கிழியும் கிழிக்க மாட்டாங்களா வச்சு என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேடுறாங்க. எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. பட் எதுவுமே வந்து அந்த இடத்துல சாலிட் ப்ரூஃபா கிடைக்கல. போலீஸ் வர்றாங்க, கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. அன்னைக்கு காலையில பார்க்க வந்து ஆயிரக்கணக்கான விசிட்டர்ஸ் வந்து மோனாலிசா ஓவியத்த பார்க்க முடியாம ஏமாற்றத்திலயும், ஒரு மாரி குழப்பத்திலயுமே வந்து திரும்பி போயிடுறாங்க. எல்லாமே வந்து நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்க யாருக்கு ஆக்சஸ் இருக்கு, இல்ல. ஏன்னா அங்க வந்து ஒரு அலாரம் உண்டு. அந்த கேட்ட வந்து யாரு தொறந்தாலும், அதாவது இந்த பிரேக் இன் பண்றப்ப அந்த அலாரம் வந்து அடிக்கும். ஆனா நம்ம திருடர் வந்து அந்த காலகட்டத்துல இதெல்லாம் இப்போ கிடையாது. 1911ல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேல முன்னாடி. அப்ப வந்து இந்த ப்ராப்பர் இந்த டெக்னாலஜி எல்லாம் பெருசா கிடையாது. அலாரம் அடிக்கும் அவ்வளவுதான். அத வச்சு நாங்க வருவோம். பட் மெயின் சுவிட்சை வந்து அமத்திட்டு அந்த திருடர் வந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பல ஆங்கிள்ஸ்லயும் வந்து போய்க்கிட்டே இருந்திருந்துச்சு. இப்போ இந்த ஓவியம் ஒரிஜினல் எங்கன்னா, இந்த மியூசியத்துல இருந்து கரெக்ட்டா 1 மைல் தூரத்துல இருக்கிற வின்சென்ட் அப்படிங்கிறவரோட வீட்ல தான் இருந்திருக்கு. இந்த வின்சென்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கார்பெண்டர். அவர் வீட்ல உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம். இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா அந்த புத்தகத்தை எழுதினப்பவே வந்து அதோடைய மதிப்பு 630 கோடி. நிசாரமா கூடவே போகும். அந்த ஓவியம் வந்து அவருடைய பெட்டுக்கு அடியில தட்டுமுட்டு ஜாமானோட சேர்த்து தூசி படிஞ்சு ஒரு பழைய துணி போர்த்தப்பட்டு கிடந்திருக்கு. பாருங்களேன், இங்க இருக்க வேண்டிய ஓவியம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரு கார்பெண்டர். அவர் மியூசியத்துல வேலை செய்யறதுக்காக தான் போயிருக்காரு. இந்த தின ஒப்பந்த அடிப்படையில வேலை செய்வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவரு. 2 வருஷம் கடந்துருது. இன்னும் வந்து நீங்க கண்டுபிடிக்கல பாரு அப்படின்னு சொல்லி பிரஸ் பேப்பர் எல்லாம் கிழின்னு கிழிக்கிறாங்க. ஆனாலும் வந்து எதுவும் யாராலையும் பண்ண முடியல. நம்ம கேஸோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பேரு வின்சென்ட். அந்த வின்சென்ட் அவர்களுக்கு வந்து திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பார்க் தட்டுது. ஒருவேளை நம்ம வந்து அந்த மியூசியம், ப்ளூ பிரிண்ட், டோர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய வழி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிள் யோசிக்கிறாரு. இப்ப ரகசிய வழி வழியா யார் தப்பிச்சு போயிருப்பா? அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போனவன் தப்பிச்சு போயிருப்பான். சோ நம்ம வந்து அந்த காலத்துல வந்து அட்டெண்டன்ஸ் வந்து சைன் பண்றதுதான். பேசாம அந்த சைன் பண்றதுல வேணா தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன் பண்றதுல போய் பாக்குறாரு. நம்ம திருடர் இருக்காரு இல்லைங்களா, மிஸ்டர் திருடர். அவர் வந்து அதை தொடர்ந்து ஒரு 2, 3 நாள்லாம் வந்திருக்காரு. வந்து இந்த மியூசியமே அல்லோல கல்லோலப்படுறத பார்த்து உள்ளூர ரசிச்சு உங்களுக்கு ஆவணும்டா அப்படின்லாம் சிரிச்சுட்டு தான் போயிருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய சிக்னேச்சர் இல்ல. சோ வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிடுறாங்க அவன் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல அந்த ஓவியம் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இட்டலி போயிட்டு இருக்கு. நம்ம வின்சன் அவர்கள் வந்து இந்த கார்பெண்டர் இருக்காரு இல்லையா, திருடினவர். அவர் வந்து ஓவியத்தை தூக்கிட்டு இட்டாலிக்கு போய்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து அதுக்குள்ளாரையே ஏகப்பட்ட டூப்ளிகேட் மோனாலிசா ஓவியங்கள் வந்துருச்சு. இதுதான் ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இதுக்கு மேல இதை வச்சு என்ன பண்ண போறேன், வித்து காசாச்சு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அங்க போய் ஒருத்தர்கிட்ட வந்து சொல்றாரு. அவர் வந்து பார்த்து ஏன் அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்றாரு. சரி ஒரிஜினலை வாங்க வேணாம், போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஆளுங்களும் வந்து போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அங்க போயிடுறாங்க. இப்போ ட்விஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னா, அவரை வந்து குற்றவாளி கூண்டுல ஏத்திடுறாங்க. அவர் வந்து இந்த பராசக்தி சிவாஜி சார் மாதிரி ஒரு வீராவேசமான டயலாக் பேசியிருக்காரு. ஏனோட டாவின்சி தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சது. அவர் வந்து ஒரு இட்டாலியன். அவர் வந்து சொந்த தன்னுடைய நாட்டுல இல்லாம ஏதோ ஒரு நாட்டுல ஒரு அடிமை மாதிரி காட்சி பொருளா இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, அதனாலதான் திருடினேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேச அவர் வந்து அந்த சமயத்துல எல்லாருமே ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஒரு நல்ல காசுக்காக தானே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கணவன் அமைஞ்சா இந்த மாதிரிதான் அமையணும். மிச்ச பெண்கள்லாம் வந்து அவரோட சகோதரனா, ஒரு அப்பாவா, ஒரு தம்பியா எல்லா உறவு முறைகள்லயுமே வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவருக்கு வந்து கடுமையான சிறை தண்டனைலாம் ஒன்றும் கிடைக்கல. லைட்டான தண்டனை கிடைச்சு அப்படியே விட்டுட்டாங்க. ராணுவத்துலலாம் போய் வேலைக்கு செஞ்சாரு. பட் என்னன்னா இந்த திருடனை இந்த மாதிரி பேசியிருக்காரு இல்லைங்களா, அதனால அவருக்கு வந்து மன வளர்ச்சியில கொஞ்சம் குறைபாடு இருக்கு. ஏதோ மனதளவுல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அங்கே வந்து ப்ராப்பர் ஜாப்ஸ் எல்லாம் இவரால் இருக்க முடியல. இப்படிப்பட்ட பெரிய திருட்ட நிகழ்த்தினவர் ஒரு சாதாரணமான முறையில் இறந்து போயிட்டாரு. அடுத்ததா வந்து ஏலியனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கதை. ரேஸ் ஆங்லி அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. இவருடைய கதை எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனோட வாழ்வுல வந்து உயர்வும் வரும், தாழ்வும் வரும். உயர்வு அப்படிங்கிறப்ப அப்படியே ஒரு டாப் பீக்ல போயிட்டு, தாழ்வு அப்படின்னோடனே ஒரு ஒரு ஆழமான ஒரு இடத்துல விழுந்துட்டாரு. அதுக்கு சிறந்த உதாரணமா தான் இவரை சொல்லியிருந்திருக்காங்க. ஏலியன்ஸ் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல, அதாவது 1995 சுத்தி தான் இந்த கதை வந்து நடந்திருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல
இன்னும் தெளிவா சொல்லப்போனா 1940கள்ல இருந்து 90கள் வரைக்கும் ஏலியன்ஸ் பத்தின கிரேஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கு. எல்லாருமே வந்து பறக்கும் தட்டுல பார்த்தோம், பறக்கும் தட்டுல வந்து மனிதர்கள பார்த்தோம். அவங்க வந்து நம்மள நின்னு பார்த்துட்டு போனாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்திருக்காங்க. இன்ஃபாக்ட் பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து ஃப்ளைட்ல போறப்ப நாங்க இப்படி சைடுல ஜன்னல் பக்கம் திரும்புனப்ப ஏலியன் நின்னு எங்கள பார்த்துச்சு. இந்த மாரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டயத்துல வந்து ஏலியன்ஸ பத்தி ஒரு ஒரு பயங்கர பீக்ல போய்க்கிட்டு இருந்த ஒரு டைம். நம்ம அவரு வந்து ஒரு 4 பிரஸ், மீடியா பீப்பிளுக்குலாம் கால் பண்ணி, இந்த மாரி ஒரு முக்கியமான படம் காட்ட போறேன். வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறைய பேர் வந்துட்டு வேற வேலை இல்ல அப்படின்னு இருந்தாலும், சில பேர் வந்து போய் தான் பார்ப்போமேன்னு போயிருக்காங்க. 17 நிமிஷம் டாக்குமெண்டரி ஓடியிருக்கு. அந்த டாக்குமெண்டரியில ஒரு ஏலியனுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே வந்து எல்லாரும் கவர் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்கலாம் அவர பத்தி பேசி, அவர் வந்து லிட்டரலி வந்து டாப் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்திருக்காரு. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னு உடனே வந்து, நான் வந்து இந்த மாரி ஒரு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் வாங்குனேன் நானு. அங்கருந்து எடுத்தேன். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து ஒரிஜினலா பண்ண மாரியே சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து இதோடைய பேக் ஸ்டோரிக்கு போயாகணும். 1947ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி மெக்சிகோல இருக்கிற ரோஸ்வெல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய பண்ணையார் இருந்திருக்காரு. பண்ணையார் தன்னோட பண்ணை வீட்ல இருக்கிறப்ப கடுமையான மழை பெஞ்சிருக்கு. பயங்கர சத்தம் கேட்டிருக்கு நைட் அப்ப. அவர் வந்து சரி மழையில போய் பார்க்க முடியாது, காலைல போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு காலைல போய் தன்னுடைய குதிரைய எடுத்துட்டு வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அப்ப வந்து பறக்கும் தட்டு பீஸ் பீஸா உடைஞ்சிருந்து, அது வந்து லிட்டரலி ஏலியன்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் மாரியே வந்து இருந்திருக்கு. ஓ! அப்ப பறக்கும் தட்டு இருக்கு, ஏலியன்ஸோட பீஸஸ் எல்லாம் இருக்கு. அப்ப வந்து இது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் ஃப்ரெண்டுட்ட சொல்ல, அது வந்து மீடியா பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட, அவங்க வந்து மீடியா பீப்பிள் முன்னாடி அத ஒரு மூட்டையா கட்டி தான் வச்சிருப்பாங்க. நான் காட்டுறேன் அப்படின்னு எடுத்து பார்க்கறப்ப, உள்ள சாதாரணமா இந்த சோதனைகளுக்காக விடப்படுற உடைஞ்ச பலூன்ஸோட பீசஸ் இருந்திருக்கு. இது பறக்கும் தட்டும் இல்ல, ஏலியனும் இல்ல. நல்லா ஏமாத்துறீங்களா எங்கள அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நல்லா வஞ்சு விட்டு போயிருக்காங்க. எங்க போச்சு அது? எப்படி பேக் மாறுச்சுன்னே தெரியல. 30 வருஷம் கழிச்சு இந்த சம்பவத்துக்கும், அந்த பழைய சம்பவத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, நம்ம ரே அவர்கள் வந்து பொய் சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த மூட்டையில இருந்தது இல்லைங்களா? பல பேர் கை மாறி அது வந்து ஒரு ராணுவ அதிகாரிட்ட போயிருக்கு. அந்த சமயத்துல அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளாரிட்டியா இல்ல. சரி நம்ம இதிலயே கொஞ்சம் ட்வீக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பறக்கும் தட்டு பீஸஸ் எல்லாத்தையும் வச்சு, இவர் வந்து அதுல நெறைய உப்பு காரம் போட்டு, இவரே ஒரு டாக்குமெண்டரிய மேக் பண்ணியிருக்காரு. ஒப்பனை கலைஞர்கள் எல்லாரையுமே வச்சு, மனிதர்களா அந்த மாதிரி நடிக்க வச்சு, பெயிண்ட் பூசி அவர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது வந்து நிஜமும், பொய்யும் கலந்த ஒரு விஷயம் மாதிரி தான். ஆனா அதுல நிஜம் என்னன்னு இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியல. ஏன்னா அது வந்து அந்த ஏலியன்ஸோட தட்டு வந்து எப்படி இங்கிருந்து இங்க போச்சு? என்ன நடந்தது ஊடால? எப்படி மாறுச்சுன்னு யாராலயும் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. பட் இத வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு இது ஃபேக் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. முதல்ல அந்த டாக்குமெண்டரிய வந்து போட்டி போட்டுட்டு வாங்குன சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவ்ளோ தானே அப்படின்ற மாரி ஆயிட்டாங்க. பட் அத வச்சு வந்து அந்த டயத்துல எல்லாருமே நல்லா காசு பார்த்துட்டாங்க. நம்ம ரே அவர்களே வந்து உண்மைய ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அது வெளிய தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ரீஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அதுவரைக்கும் அவர் சொல்லவே இல்ல. ஒரு கட்டத்துல எல்லாருமே சேர்ந்து நெருக்கடி குடுத்ததுக்கு அப்புறமா தான், "ஐயோ! இல்லங்க நான் பொய் சொன்னேன். சும்மா நானு வந்து பேரு புகழுக்காக தெரியாம இப்படி சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர வந்து எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க. ஆனாலும் அவருக்கு அதனால என்ன கிடைக்க வேண்டியதோ அது கிடைச்சிருச்சு. பட் அவருடைய அந்த பேரு, அதனால அவருக்கு வந்து நெறைய விஷயங்கள் அவர் இதன் மூலமா வந்து இழந்தாரு. இன்னைய வரைக்கும் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஒரிஜினலா வந்த அந்த ஏலியன் பறக்கும் தட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்ன வரையிலும் தெரியல. அடுத்ததா கிணறு வெற்றப்போ கிடைச்ச ஒரு ராட்சச மனிதனோட கதை தான் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி நியூயார்க்ல கார்டிஃப் அப்படிங்கிற பகுதியில 2 பேர் கிணறு தோண்டிட்டு இருக்காங்க. யார் சொல்லி தோன்றாங்கன்னா, அந்த இடத்துடைய ஓனரான வில்லியம் சொல்லி தான் தோன்றாங்க. ஏன்னா அங்க தண்ணி பற்றாக்குறையா இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு இரும்பு கை கிடைக்குது. ஐயோ! என்னமோ ஒண்ணு தட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபுல்லா தோண்டி வெளியே எடுக்க ஒரு 10 அடி உயர ராட்சச மனிதன் கிடைச்சிருக்காங்க அவங்களுக்கு. சரி ஏன் ஒரு ராட்சசனை பார்க்க மனிதர்கள்லாம் கூடுறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டில பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தானா, அதுல வந்து ஒரு பெரிய ராட்சச உருவம் வந்து அது வந்து ஒரு தீய சக்தி. அது நம்ம எல்லாரையும் அழிக்க வர்றப்ப, இறை சக்திகள் கொண்ட ஒரு சாதாரண சின்ன பையன் வந்து தான் கிட்ட இருக்கிற கல்ல எடுத்து இந்த இப்படி வச்சு அடிப்பாங்க இல்லைங்களா? உண்டிக்கோல் மாரி. அந்த உண்டிக்கோல வச்சு அடிச்சு கொன்னுட்டான் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ பாரேன் இப்ப ராட்சசன் வந்திருக்கான். சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அத பார்க்க தான் வந்து எல்லாருமே வந்திருந்திருக்காங்க. அப்புறமா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆராய்ச்சிக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அத தூக்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு வந்து வில்லியம்க்கு கடுப்பா இருந்திருக்கு. நான் 4 காசு சம்பாதிச்சா பொறுத்துறாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி அவங்க அத ஃபேக்குன்னு சொன்னாலுமே ஜாயிண்ட்ட பார்க்க வர கூட்டம் வந்து குறையவே இல்ல. அப்ப வந்து டேவிட் அப்படிங்கிறவரு அவருடைய நண்பர்களும் வந்து இந்த ராட்சச மனிதனை வாங்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. வாங்கி தங்களோட எக்ஸிபிஷன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு காசு பார்த்தாரோ அதை விட அதிகமா இவர் காசு பார்த்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து பி.டி. பார்னம்
அப்படிங்கிறவர் வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவர் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தங்க முட்டைன்ற வார்த்தை யாரு குடுக்குறேன்னு சொல்லுவா? குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிடி பார்னம் வந்து இரு நான் உன்னை பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் சைட்ல இருந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஜெயண்ட் சிலையை செஞ்சுட்டு இது அவன் வச்சிருக்கிறது ஃபேக் நான் வச்சிருக்கிறது தான் ஒரிஜினல் சொல்ல கூட்டம் மறுபடியும் டிவைட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலா கவர்மெண்ட் வந்து மறுபடியுமே ரெண்டையும் எடுத்து ரிசர்ச் பண்ணப்ப இது ரெண்டுமே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல்ல எடுத்தாரு இல்லைங்களா ஒருத்தர் அவரே வந்து பினாமி தான். யாருக்கு பினாமி? அதாவது இந்த வில்லியம் அவர்கள் யாருக்கு பினாமி அப்படின்னா ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகையிலை விவசாயிக்கு பினாமி. அவரு வந்து இந்த கடவுள் அப்படின்னா நான் ஓரளவுக்கு நம்புவேன். ஆனா வந்து கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு அந்த சமயத்துல நிறைய தப்பான விஷயங்கள் நடந்தது. அதுக்காக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த கதையும், இந்த ராட்சச மனிதனோட கதையும். சோ இந்த மாதிரி ராட்சச மனிதன்லாம் வந்தா என்ன நடக்கும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து ஆளுங்களை வச்சு செய்ய சொல்லி இங்க புதைக்க சொல்லி அவரும் இவரும் டீம் அப் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஜாயிண்ட் விஷயத்துல அந்த ஒரு டயத்துல பெரிய டைவர்ஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அப்ப வந்து கடைசியில அதை வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கூட்டம் கம்மியாயிருச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாயிண்ட் வந்து யாராவது தங்களை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துட்டு இருக்கிறதா சொல்லி ரைட் வந்து முடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து யமகாதக இத்தர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நான் சூஸ் பண்ணி சொன்ன சில கதைகள். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த புத்தகத்துல வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் சொல்லி இருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃபன் ரீட் வேணும்னா அப்படின்னா டெஃபினட்டா அந்த புத்தகத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கேம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க வந்து ஸ்கேம் இந்த காலத்துல நடக்கிற விஷயங்களை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்ம இன்ஸ்டாகிராம்லயே வந்து நான் ஆக்டிவா இருக்கேன். யூ கேன் சூஸ் டு ஃபாலோ மீ தேர் ஆல்சோ. So thanks for choosing to watch my channel.